வணக்கம். மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து அடுத்து திமுகவில் இணையும் அதிமுகவின் மற்றொரு பெரும்புள்ளி. மிகுந்த உற்சாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும் எடப்பாடி பழனிசாமி. அப்படி மனோஜ் பாண்டியன் அவர்களை தொடர்ந்து தற்போது திமுகவில் இணைய போகின்ற அந்த அதிமுகவின் பெரும்புள்ளி யார் என்பது பற்றிய மொழிவர்த்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கட்சிகளும் தங்கள் தளத்தை வலுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. முன்னதாக எப்போதும் திமுக மற்றும் அதிமுக இடையே நடைபெற்ற போட்டி தற்போது விஜயின் வருகையால் புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. இதன் மூலம் 2026 தேர்தலில் யார் முன்னிலை பெறுவார்கள் என்பதில் பெரிய ஆர்வம் தற்போதிலிருந்தே நிலவுகிறது. இதற்கிடையே தான் திமுக சார்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கட்சி பணிகளை மின்னல் வேகத்தில் துரிதப்படுத்தியுள்ளார். அந்த வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக தன்னுடைய கூட்டணியை உறுதியாக வைத்திருப்பதோடு மாற்றுக் கட்சியினரை இணைக்கும் பணியிலும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதன்படி தொடர்ந்து மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய புள்ளிகள் பலரும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டு வருகின்றனர். மேலும் திமுகவில் இணையும் முக்கிய புள்ளிகளுக்கு உரிய அங்கீகாரமும் உரிய பதவிகளையும் உடனடியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்து வருகிறார். அந்த வகையில்தான் சமீபத்தில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பாக ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைந்தது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் மனோஜ் பாண்டியன் அவர்கள் இணைந்த விவகாரம் அடங்குவதற்குள் அதிமுக உள்ள சில அதிருப்தி தலைவர்கள் திமுகவில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் எம்எல்ஏவான ஆர் வைத்திலிங்கம் அவர்கள் தற்போது திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மனோஜ் பாண்டியன் அவர்களை தொடர்ந்து தற்போது அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் தற்போதைய எம்எல்ஏவுமான வைத்திலிங்கம் அவர்களும் திமுகவில் இணையிருப்பதாக கூறப்படுவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கம் உள்ளிட்டவர்கள் கடந்த சில வருடங்களாக ஓபிஎஸ் அணியில் பயணித்து வந்தவர்கள். இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைந்த மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் தரும் வகையில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் அவருக்கு சீட் ஒதுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற அதே ஆலங்குளம் தொகுதியில் இம்முறை திமுக சார்பாக மனோஜ் பாண்டியனை களமிறக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக திமுகவில் இணையும் அதிமுகவின் பெரும்புள்ளிகளுக்கு உடனடியாக பல்வேறு பதவிகளும் முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டு வருவதால் அதிமுகவில் அதிருப்தி இருக்கக்கூடிய பெரும் தலைகள் பலரும் திமுகவில் இணைய ஆர்வம் காட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில்தான் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான வைத்திலிங்கம் அவர்களும் விரைவில் திமுகவில் இணையிருப்பதாக தகவல் கசிந்துள்ளது. மொத்தத்தில் 2026 தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் களம் இன்னும் தீவிரமடைந்து வருகிறது. மனோஜ் பாண்டியன் அவர்களை தொடர்ந்து முன்னாள் அதிமுக அமைச்சரும் தற்போதைய அதிமுக எம்எல்ஏவுமான வைத்திலிங்கம் அவர்களும் திமுகவில் இணையிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.